அனுபவமிக்க ஒருத்தர் வந்திருக்காரு, எங்க கட்சிக்கு ரொம்ப பயனுள்ளவரா இருப்பாரு. அவர் அனுபவங்கள நாங்க பயன்படுத்திக்கொள்வோம். நாங்க இளைஞர்கள் அவர் வழிகாட்டுதல்ல செயல்படுவோம்னு சொல்லிட்டு, உங்க கேள்விகளுக்கெல்லாம் பதில் நான் இன்னொரு சந்தர்ப்பத்துல சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாமே. ஏன் நீங்க சந்திக்க மாட்டேன்றீங்க? என்ன காரணம்? பத்திரிகையாளர் சந்திக்காததுக்கு என்ன காரணம்? என்ன உங்களுக்கு அந்த என்ன பயம் உங்களுக்கு ஆக்சுவலா? இப்ப இது ஒரு சந்தர்ப்பம். நீங்க சந்திச்சிருக்கலாம். அந்த சந்திச்சு நீங்க பேசியிருக்கலாம். இப்ப ஆதவ அர்ஜுனா இன்ட்ரோடியூஸ் பண்ணி பேசுறாருல்ல, அது மாரி நீங்க 4 வார்த்தை பேசிட்டா, அவருக்கும் ஒரு கௌரவமா இருந்திருக்கும்ல செங்கோட்டையனுக்கும். அப்ப நீங்க குடுக்குற கௌரவம் இதுதானா? முதல் மீட்டிங்லயே நீங்க குடுக்குற கௌரவம் இதுதானா? நீங்க என்ன வந்து கூட உட்கார்ந்துருக்கணும், இவ்வளவு பெரிய தலைவர் வந்ததுக்கு. ம். இதுவே சரியில்லையே. இது வந்து ஒரு ஆக்சுவலா அவரோட கௌரவத்துக்கு இழுக்கு ஒரு மரியாதை ஆமா, குறைவான இதுவே முதல்ல அவர் சொல்றாரு, நாங்க வந்து அவர் வந்திருக்காரு, அவர் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்வோம், அவர் எங்களுக்கு உபயோகமா இருக்குன்னா, நீங்க ஏன் வரல? அவரை வந்து நீங்க பத்திரிகையாளர் நீங்க என்ன வந்து சொல்லியிருக்கணும், எங்களுக்கு பெரிய பெருமையா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவருக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் இது. ம். நீங்க வந்து பக்கத்துல உட்காந்து இவர் அண்ணன் வந்தது எங்களுக்கு எவ்வளவு பெரிய கௌரவம் இது, அனுபவமிக்கவர், அவருடைய வழிகாட்டுதல் நாங்கள் செயல்படுவோம், இளைஞர்களுக்கு எங்களுக்கு வழிகாட்டணும், அவர் பெரிய அனுபவங்கள்லாம் வச்சிருக்காரு. இதை நீங்க என்ன வந்து சொல்லியிருக்கணும் பத்திரிகையாளர்கிட்ட.